Max chapter 3 pair of linear equation in two variablesல exercise 3.2 நம்ம பார்க்க போறோம். exercise 3.2ல நமக்கு 3 sums இருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். Solve the following pair of linear equation by the substitution method அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த exercise 3.1ல நம்ம graphical method பார்த்தோம். இப்போ இந்த exercise 3.2ல நம்ம substitution method பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே நமக்கு 6 substitution இருக்கு. ஒவ்வொரு substitution சம்மா பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் substitution பாருங்க. x plus y equal to 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x minus y equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். x plus y equal to 14. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ x equal to ஸோ இந்த y வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். ஸோ அப்போ 14 மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் ஒய்யை நான் தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் ஒய்யை நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 14 மைனஸ் ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே மைனஸ் ஒய் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த 14 வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். அதே நேரத்தில் இந்த மைனஸ் ஒய் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 2y கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் 2y ஈக்குவல் டு 4. இந்த ப்ளஸ் 14 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 14ஆக மாறிடும். ஸோ அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு மைனஸ் 10. மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மைனஸும் நம்ம கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ 1 2s are 2, 5 2s are நமக்கு 10 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 14. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் நமக்கு அப்படியே இருக்கும். இந்த ஒய்க்கு பதிலாக நம்ம 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவல் டு 14. நெக்ஸ்ட் இந்த எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 14 நம்ம அப்படியே எழுதலாம். இந்த ப்ளஸ் 5 வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 5ஆக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 9 கிடைச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 கிடைச்சிருக்கு. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எஸ் மைனஸ் டி ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் பை 3 ப்ளஸ் டி பை 2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாது. ஸோ இதை அப்படியே நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் செஞ்ச மாதிரியே நம்ம இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எஸ் மைனஸ் டி ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ இங்கே நான் எஸ் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 3. இந்த மைனஸ் டியை நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் டியாக மாறிடும். ஸோ இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 3 ப்ளஸ் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த எஸ்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எஸ் பை 3 ப்ளஸ் டி பை 2 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம 3 ப்ளஸ் டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3 ப்ளஸ் டி அப்படின்னு எழுதியாச்சு. பை 3 நமக்கு அப்படியே இருக்கும். ப்ளஸ் டி பை 2 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த 2ஆல் இந்த 3 ப்ளஸ் டியை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற 3ஆல் நம்ம டியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கீழே டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம சேர்த்து மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே 2 டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 3 2s are நமக்கு 6 வரும். இந்த 2ஆல் நம்ம இந்த 3 ப்ளஸ் டியை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 2 இன்ட்டு 3 ப்ளஸ் டி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நடுவில் உள்ள இந்த ப்ளஸ் சிம்பிள் நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இந்த 3ஆல் இந்த டீயை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 3t வந்துடும். ஈக்குவல் டு 6 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு 2 3s are 6 வரும். ப்ளஸ் 2t வந்துடும். ப்ளஸ் 3t வரும். ஈக்குவல் டு 6 நமக்கு அப்படியே இருக்குமா? இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 6 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இங்கே நான் எடுத்து எழுதுகிறேன். 6 ப்ளஸ் இங்கே 2tயையும் 3tயையும் ஆட் பண்ணால் நமக்கு 5t கிடைக்கும். ஸோ அப்போ 6 ப்ளஸ் 5t அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 நமக்கு 36 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த 5tயை நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 36. இந்த ப்ளஸ் 6 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 6ஆக மாறிடும். ஸோ அப்போ 5t ஈக்குவல் டு நமக்கு 30 அப்படின்னு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இந்த 3 நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு 30 இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷன்ல வந்துரும். ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 1 5s are 5, 6 5s are நமக்கு 30 வந்துரும். ஸோ அப்போ டீயோட வேல்யூ வந்து நமக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீயோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். எஸ் மைனஸ் டி ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஸை நம்ம அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். இந்த மைனஸை நம்ம அப்படி எடுத்து எழுதிக்கிறோம். டீக்கு பதிலாக நம்ம 6 அப்படின்னு எழுதுறோம். ஈக்குவல் டு 3 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு 3. இந்த -6 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +6 ஆகிடும். ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ டீயோட வேல்யூ நமக்கு 6 கிடைச்சிருக்கு. எஸ்ஸோட வேல்யூ நமக்கு 9 கிடைச்சிருக்கு. இதான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 9x மைனஸ் 3y ஈக்குவல் டு 9. இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஸோ 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க. ஸோ இந்த 3x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த +3 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு -3 ஆயிடுது. ஸோ அட் த சேம் டைம் வந்து இந்த -y நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு +y மாறிடுது. ஓகேவா? இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை நம்ம எடுத்து எழுதலாம். 9x மைனஸ் 3y ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 9x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். -3 இந்த ஒய்க்கு பதிலாக இங்கே 3x மைனஸ் 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 9 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த 9x நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இந்த -3ஆல நம்ம உள்ளார இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு -9x கிடைக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 3s நமக்கு 9 வந்துடும். ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு +9xும் -9xும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ 9 ஈக்குவல் டு 9 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூவே கிடைக்கல. ஸோ அப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஹாவ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 3 எக்ஸைஸ் 3.1 நம்ம செஞ்சோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கூட நம்ம அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க. ஸோ அது இங்கே A1 அப்படின்றது வந்து 3, A1/A2. ஓகேவா? ஸோ A1 அப்படின்றது இங்கே 3, A2 வந்து நமக்கு 9. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/3 கிடைக்குது. அதே மாதிரி B1/B2 நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ B1 அப்படின்றது நமக்கு -1, B2 அப்படின்றது நமக்கு -3. ஸோ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடுது. ஸோ அப்போ B1/B2 அப்படின்றது 1/3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி A1/A2வும் ஈக்குவல் டு B1/B2வும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நமக்கு மெனி சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எடுத்து எழுதலாம் பாருங்க. பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் ஹேவ் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன் 0.2x plus 0.3y ஈக்குவல் டு 1.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு பாயிண்ட்ல இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. நமக்கு 0.4x plus 0.5y ஈக்குவல் டு 2.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா LHSஐயும் RHSஐயும் நம்ம ஃபுல்லாகவே 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லையும் LHS அண்ட் RHS. ஓகேவா? ஸோ போத் சைடுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2x + 3y ஈக்குவல் டு 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4x + 5y ஈக்குவல் டு 23 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2x + 3y ஈக்குவல் டு 13 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ 2x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 13 நமக்கு அப்படியே இருக்கு. இந்த +3y நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -3y மாறிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 13 - 3y நம்ம அப்படியே எழுதுறோம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன். போட்டு x ஈக்குவல் டு 13 - 3y/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ நான் கீழே ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் எடுத்து எழுதியிருக்கேன். 4x + 5y ஈக்குவல் டு 23. ஸோ இங்கே நம்ம 4 எடுத்து அப்படியே எழுதுகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 13 - 3y/2 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த +5y நமக்கு அப்படியே இருக்கு. ஈக்குவல் டு 23யும் நமக்கு அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. 1 2s are 2,
2 2s are 4. ஓகே கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2வால் நம்ம இந்த உள்ளர இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா 2 13s are நமக்கு 26 வரும், மைனஸ் 2 3s are நமக்கு 6 வரும். ஸோ 6y அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் 5y நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 23 நமக்கு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 6y ப்ளஸ் 5y இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் y கிடைக்கும் ஈக்குவல் டு 23. ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் 26 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 26ஆக மாறிடும். ஸோ அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆனால் ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. புட் ஒய் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 2x ப்ளஸ் 3 ஒய்க்கு பதிலாக 3 ஈக்குவல் டு 13. ஸோ 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 2x ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 9 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 9ஆக மாறிடும். ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x ஈக்குவல் டு 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 1 2s are 2, 2 2s are 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் 5th சப்டிவிஷன் √2x ப்ளஸ் √3y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் √3x மைனஸ் √2y ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். √2x ப்ளஸ் √3y ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸோ இந்த √2x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ இந்த ப்ளஸ் √3y நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது அது நமக்கு மைனஸ் √3y மாறிடும். ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற √2 வந்து நமக்கு ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா ஸோ அப்போ x ஈக்குவல் டு √3 பை √2 இன்டூ ஒய் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் அதை கீழே எடுத்து எழுதியிருக்கேன். போட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3 பை √2 ஒய் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதிக்கலாம். √3x மைனஸ் √2y ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ அப்போ √3 இன்டூ மைனஸ் √3 பை √2 y மைனஸ் இந்த √2 y வந்து நமக்கு அப்படியே இருக்கும். √2 y நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸோ எதையும் கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ நியூமரேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ √3ஐயும் √3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது அது நமக்கு ஹோல் நம்பர் 3ஆக மாறிடும். ஓகேவா ஸோ இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 3 பை √2 y மைனஸ் √2y ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் இங்கே நமக்கு டினாமினேட்டரில் √2 இருக்குது, இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ அதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் நமக்கு 1ஐயும் √2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு √2 வந்துடும். ஸோ இந்த 1ஆல் மைனஸ் 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 3y வரும். மைனஸ் இந்த √2வால் இந்த √2y நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது √2வும் நமக்கு 2 ஆயிடும். ஓகேவா ஸோ அப்போ நமக்கு 2y அப்படின்னு கிடைச்சிடும் ஈக்குவல் டு 0 நம்ம அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ மைனஸ் 3y இங்கே நமக்கு மைனஸ் 2y இருக்குது. ஸோ சேம் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ மைனஸ் 5y ஈக்குவல் டு 0 இன்டூ இந்த டிவிஷனில் இருக்கிற √2 வந்து ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு மைனஸ் 5y ஈக்குவல் டு 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 0 பை மைனஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். புட் ஒய் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ஐ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். √3x மைனஸ் √2y ஈக்குவல் டு 0. ஸோ இந்த √3x நமக்கு அப்படியே இருக்கும். மைனஸ் ஸோ இங்கே நமக்கு ஒய்யோட வேல்யூ 0 கொடுக்கும்போது இந்த ஃபுல் டேர்முமே நமக்கு 0 ஆயிடும்.
ஸோ இந்த டேர்ம் நம்ம எழுத வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதினா போதும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற √3 வந்து நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூவும் 0 தான் கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூவும் நமக்கு 0 தான் கிடச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்மில் 6th சப்டிவிஷன் 3x/2 மைனஸ் 5y/3 ஈக்குவல் டு -2 x/3 plus y/2 equal to 13/6 அப்படின்னு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் நமக்கு 2 3s 6 வந்துடும். ஸோ இந்த 3x 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9x வரும். ஸோ நடுவில் உள்ள இந்த மைனஸ் சிம்பிள் நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இந்த 2வை 5y மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10y வரும். ஈக்குவல் டு -2 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 9x மைனஸ் 10y அப்படியே வச்சுக்கிட்டு ஸோ இந்த -2ஐ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் உள்ள 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு மேலே மல்டிப்ளிகேஷனில் 6ஆக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 9x மைனஸ் 10y ஈக்குவல் டு -12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் பாருங்க. ஸோ கீழே டினாமினேட்டரில் நமக்கு 3 2s 6 வந்துடும். ஸோ இந்த 2வால் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x வந்துடும். நடுவில் உள்ள இந்த ப்ளஸ் சிம்பிள் நமக்கு அப்படியே வரும். ஸோ இந்த 3ஆல் ஒய்யை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 3y வரும். ஈக்குவல் டு 13/6 நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2x ப்ளஸ் 3y நம்ம இங்கே அப்படியே எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 13/6 நம்ம அப்படியே எழுதிப்போம். இங்கே கீழே டினாமினேட்டரில் உள்ள 6 வந்து நமக்கு RHSக்கு போகும்போது நியூமரேட்டரில் மாறி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 6ம் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13 அப்படின்னு இருக்கும். ஸோ இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 9x ஈக்குவல் டு -12 இந்த -10y நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் 10y மாறிடும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு -12 ப்ளஸ் 10y இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 9 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ பை 9 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். புட் x ஈக்குவல் டு -12 ப்ளஸ் 10y/9 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக -12 ப்ளஸ் 10y/9 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இந்த ப்ளஸ் 3y நமக்கு அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 13ஐயும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஸோ நான் 2வால் ஸோ உள்ள இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு -24 வரும். ப்ளஸ் ஸோ 2ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20y வரும். பை 9 அப்படியே இருக்கும். ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ நமக்கு டினாமினேட்டரில் 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 1ஆல் ஸோ இந்த 2 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சேம் இதே டேர்ம் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ -24 ப்ளஸ் 20 நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 9ஆல் அது 3y மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 9s 27y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட் இந்த -24 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு 20y இருக்கு, இங்கே 27y இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ லைக் டேர்ம்ஸ் தான். ஸோ ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 47y வரும். ஸோ ஈக்குவல் டு 13 நம்ம அப்படி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 9 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 47y நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த 13ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 117 வரும். ஸோ அதே சேம் டைம் -24 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +24 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ 47y ஈக்குவல் டு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 141 வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு 141 பை ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 47 கீழே டினாமினேட்டரில் வந்துடும். இந்த மாதிரி டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 டைம்ஸ் 41 இங்கே நமக்கு 3 டைம்ஸ் வந்து 141 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இல்லைனா 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். புட் y ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 2x ப்ளஸ் 3 ஒய்க்கு பதிலாக 3 ஈக்குவல் டு 13. ஸோ அப்போ 2x ப்ளஸ்
3 3s தான் 9 வரும் ஈக்குவல் டு 13 வரும். ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 9 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -9 மாறிடும். ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். 13லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 4. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 4 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 1 2s are 2 2 2s are 4. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. ஓகேவா, ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், சால்வ் 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 24 and hence find the value of m for which y equal to mx plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2x plus 3y equal to 11 நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2x minus 4y equal to minus 24 நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதை நம்ம இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் 3 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த எம்மோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஸோ 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு 11. ஸோ இந்த ப்ளஸ் 3y ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -3y மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11 minus 3y. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அது டினாமினேட்டரில் எடுத்து எழுது. ஓகேவா, ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. புட் எக்ஸ் ஈக்குவல் டு 11 minus 3y by 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 2 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக 11 minus 3y by 2ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ minus 4y நமக்கு அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு -24 நம்ம அப்படி எழுதணும். ஓகேவா, ஸோ இந்த 2 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு 11 minus 3y minus 4y ஈக்குவல் டு -24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த -3yயும் -4y ஆட் பண்ணால் நமக்கு -7y அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு -24 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ இந்த +11 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -11 மாறிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க -7y ஈக்குவல் டு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு -35 வரும். ஸோ நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு -35. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். 1 7s are 7, 5 7s are 35 வரும். ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 5 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். புட் ஒய் ஈக்குவல் டு 5 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே 2x நமக்கு அப்படியே இருக்கும் ப்ளஸ் 3 ஒய்க்கு பதிலாக 5 ஈக்குவல் டு 11. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த 2x ப்ளஸ் 3 5s நமக்கு 3 5s நமக்கு 15 வரும். ஈக்குவல் டு 11 வந்துடும். நெக்ஸ்ட் 2x ஸோ 11 இந்த ப்ளஸ் 15 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -15 மாறிடும். ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு -4 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -4. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ 1 2s are 2, 2 2s are 4 வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு -2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் ஈக்குவல் டு 5. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒய்யோட வேல்யூ 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் 3 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த எம்மோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. புட் எக்ஸ் ஈக்குவல் டு -2 ஒய் ஈக்குவல் டு 5 இன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 5 ஈக்குவல் டு எம், எக்ஸோட வேல்யூ -2, இந்த +3 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5. ஸோ இந்த +3 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -3 மாறிடும். ஸோ அப்போ m இன்ட்டு -2 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 வந்துடும். ஈக்குவல் டு m இன்ட்டு -2 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எம்மை நம்ம இங்கே அப்படியே வச்சிருக்கலாம். ஸோ இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ 2s are 2, 1 2s are 2 நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ வந்து நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஃப்ரம் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் தேர் சொல்யூஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 6 சப்டிஷன்ஸில் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிஷனாக பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்கலாம். The difference between two numbers is 26 and one number is
3 times the other, find them அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம் வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நமக்கு ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ the difference between two numbers is 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அந்த டூ நம்பர்ஸில் ஒரு நம்பரை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பரை நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் ஃபர்ஸ்ட் நம்பர் பி எக்ஸ், செகண்ட் நம்பர் பி ஒய். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் ஓகேவா 26 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் நம்பர் இஸ் 3 times the other அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 3 times வந்து பிக் நம்பராக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து நம்ம பிக் நம்பராக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3y. ஓகேவா? அதாவது ஸோ இந்த ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 3 times நமக்கு பிக் நம்பராக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூவாக இருக்கிறதுனால ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனே நம்ம அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் தான் எடுத்து எழுதியிருக்கேன். put x equal to 3y in equation number 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதலாம். x minus y equal to 26. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 3y அப்படின்னு எழுதலாம். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3yலேருந்து ஒய்யை செப்பரேட் பண்ணால் நமக்கு 2y அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 26. ஸோ நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 26 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 நமக்கு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 1 2s are 2, 13 2s are நமக்கு 26 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 13 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒய் ஈக்குவல் டு 13 அப்படின்ற வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன். புட் ஒய் ஈக்குவல் டு 13 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வை நான் அங்கேயே எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 3y. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ ஒய்க்கு பதிலாக 13. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 39 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ் வந்து 39, செகண்ட் நம்பர் ஒய் ஈக்குவல் டு 13. ஓகேவா? இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன். த லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எக்ஸீட்ஸ் த ஸ்மாலர் பை 18 degrees. ஃபைண்ட் தம் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் ஸோ லார்ஜர் ஆங்கிள் வந்து ஸ்மாலர் ஆங்கிளை விட 18 degrees வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லார்ஜர் ஆங்கிளை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்மாலர் ஆங்கிளை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். லெட் த லார்ஜர் ஆங்கிள் பி எக்ஸ் அண்ட் த ஸ்மாலர் ஆங்கிள் பி ஒய். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்மாலர் ஆங்கிள் வந்து லார்ஜர் ஆங்கிளை விட 18 degrees கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 18, இந்த மைனஸ் ஒய் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் ஒய்யாக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 18 பிளஸ் ஒய் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 18 பிளஸ் ஒய்யை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் அதான் இங்கே எடுத்து நான் எழுதியிருக்கேன். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 18 பிளஸ் ஒய் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 18 பிளஸ் ஒய் பிளஸ் ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 18 பிளஸ் ஒய். ஸோ ஆல்ரெடி இருக்கிற பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஒய்யையும் ஆட் பண்ணால் நமக்கு 2y அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பிளஸ் 18 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2y நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 180லேருந்து 18 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 162 வரும். ஸோ நெக்ஸ்ட் y ஈக்குவல் டு 162. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 2s are 2, 8 2s are 16, 1 2s are 2. ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 81 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ புட் ஒய் ஈக்குவல் டு 81 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய்க்கு பதிலாக மைனஸ் 81 ஈக்குவல் டு 18. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 18, இந்த மைனஸ் 81 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் 81 மாறும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 99 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ த லார்ஜர் ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு 99, த ஸ்மாலர் ஆங்கிள் ஒய் ஈக்குவல் டு 81. இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர்.